ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நெல்லா ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒர்க் பண்ண சொல்லி கும்பகோணத்துலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 500லேருந்தே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்கிற வீடியோவை பார்த்துட்டு தான் அவங்க சிம்பிளாக எனக்கும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க கேட்ட ப்ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்குமே ஹாப்பி தான். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அவங்க பட்ஜெட் 1000க்குள்ளே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 500க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் ப்ளஸ் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க சாரியோட கலருக்கு மேட்சிங்காக. ஸோ நான் இப்போ தான் அவங்க அனுப்பின பார்சலே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில. இது ஓப்பன் பண்ணுறப்போ வீடியோ எடுத்துகிட்டே தான் நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் அப்புறம் மெட்டீரியல் கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ரொம்ப சேஃபாக பின்லாம் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்ட் பண்ண ப்ளவுஸ் மெட்டீரியல். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் மாடலை நான் நல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன் இதை ஓப்பன் பண்ணுறப்பவே. ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ லாங்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க கொரியர் மூலிமா. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க்கை ரொம்பவே சூப்பராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறப்போ என்னோடய மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதே மாதிரி நானுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க அளவு ப்ளவுஸை பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே லீனாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அளவு ப்ளவுஸ் அப்புறம் லைனிங் கிளாத் அப்புறம் சாரியோட சின்ன பீஸ் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலர் நான் ஸ்டோன் கலர் செலக்ட் பண்ணுறதுக்காக. அதையுமே ரொம்பவே சேஃபாக ஒரு பேப்பருக்கு சென்டரில் வச்சு இந்த மாதிரி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இது மாதிரி கிளாத் கொடுக்குறது தான் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது சாரியோட கலருக்கும் நம்ம ஃபோனில் பார்க்குற கலருக்கும் நிறையவே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகாது. அதனால தான் அவங்க கிளாத்தவே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரியோட கிளாத்தை. ஸோ ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரொம்பவே அர்ஜெண்ட்டான ஒர்க் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்பவே பிஸி டைமில் தான் இந்த ஆர்டரையுமே எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப குயிக்காக முடிக்கணும். இப்போ நான் சாரியோட கலருக்கு மேட்சிங்காக ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டு, மைல்டான ஒரு பிங்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தது என்கிட்ட. பட் சாரீக்கு ரொம்ப மேட்சிங்காக ஸ்டோன்ஸ் கிடைக்கல. அது இருந்தாலுமே ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது. பட் அது செட் ஆகாது. ஸோ நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்டோன் கலரை. இப்போ ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ட்ரா பண்ணி எடுத்தாச்சு அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்த அளவுலேயே. இதில் பார்த்திங்கன்னா நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை ஒரே ஃப்ரேமில் தான் போட்டேன். ஏன்னா இது ரொம்பவே அர்ஜென்ட். நான் ஒரு 1 டே இல்லை 1.5 டேக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எனக்கு நெக்ஸ்ட்டு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு 3 லைன் பேசிக்கான செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன் சரி த்ரெட்டில். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துருப்பேன். இப்போது நெக்ஸ்ட்டு அப்படியே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட், அப்புறம் அதுக்கு அடுத்தது கட் பீட்ஸில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது திலகம் ஷேப்பில் அவங்க சாரீ கலர் ஸ்டோனும் ப்ளூ கலர் ப்ளவுஸுங்கிறதுனால ப்ளூ கலரில் குந்தன் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அந்த ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஸ்டோன் வச்சு காஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த கேப்பில் தான் இந்த வீடியோவுமே எடுத்திருந்தேன். ரொம்பவே டைம் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி புட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் நெக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் நெக்குக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் எடுத்த வீடியோ தான் இது. நான் இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்காமல் ஒர்க் பண்ணேன்னா இது ஃப்ரேம் ஃபுல்லாகவே என்னோடய மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இப்போ அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. நம்மளை நம்பி கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ ஒர்க்கை நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவையுமே ஒரே ஃப்ரேமில் போட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஷார்ட் ஸ்லீவ், ரொம்பவே சின்ன ஸ்லீவ் தான். அதனால் ஒரே ஃப்ரேம்லேயே போட்டு ஸ்லீவையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நெக்கில் போட்ட அதே பேட்டர்ன் தான் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். பீட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸ்டோன்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் பீட்ஸ் ஒர்க் இது எல்லாமே 1000க்குள்ளே வரணுங்கிறதுனால நான் எனக்கு எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு தான் ஒர்க் பண்ணியிருப்பேன்.
ஏன்னா நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ அதனால் என்னால் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தான் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையவே ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு. இந்த மாதிரி 500ல் பண்ணி கொடுங்க, இல்லை 1000க்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பண்ணலாம். இப்போதைக்கு வந்து டைம் தான் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டைம் மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்ஸும் நம்ம வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து எல்லாரோட ஆர்டரையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து நான் எப்படி கும்பகோணம் அந்த சிஸ்டருக்கு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் எப்படி அவுட்லுக் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸோட ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக சிம்பிளாக ரொம்ப எலகண்டாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரியே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்க வந்து 1000க்குள்ளே இது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 850க்கு தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 1000க்குள்ளேயுமே வந்துருந்தது. ஸ்டிச்சிங் சார்ஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். பாருங்கள், அவங்க கேட்ட மாதிரியே ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த பட்ஜெட்குள்ளே கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவங்க சாரீ கலருமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்டோன்ஸ் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ஆப்டான ஸ்டோன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் புட்டாஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ வந்து இதுதான் நம்ம சிம்பிளான லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. நம்ம எப்போவுமே 500க்கு போடுறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் இருக்கும். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணது உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒர்க்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறையவே பார்க்கலாம். எனக்கு வர ஆர்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எந்த பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம கும்பகோணம் கஸ்டமருக்கு பேக் பண்ணி வச்சிடலாம். பேக் பண்ணி கொரியர் பண்ணணும். அப்போ தான் வந்து 3 டேஸில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு 2 கவரில் போட்டு நல்லா சேஃபாக வந்து நானுமே பேக் பண்ணிட்டேன். அவங்க வந்து அட்ரஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்ரஸ்க்கு வேணாம், இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க எனக்கு அனுப்பின அட்ரஸில் தான் வந்து இந்த கொரியரை நான் வந்து அனுப்ப போகிறேன். கொரியருக்கு அனுப்புறதுக்கு கவர் வாங்கியாச்சு, எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான டைமுக்கும் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப வேண்டியது மட்டும்தான் வந்து பேலன்ஸ். ஸோ பேக் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்ட மாதிரி வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேரில் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. நம்ம பேக் பண்ணியாச்சு. நம்மளுமே வந்து ஸ்டாப்லர்லாம் அடித்து சேஃபாக வந்து அவங்களுக்கு அனுப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.